ஏறாவூருக்கு மத்தியில ஏறாவூர் மக்காமடி ஜங்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 3 மாடி பில்டிங், அதாவது ஒரு கடை தொகுதி வந்து உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. இது வந்து 31 அடி நீளமும் 10 அடி அகலமும் கொண்ட ஒரு கடை. ஸோ ஒரு ஃப்ளோரில் உங்களுக்கு 1 2 3 ஃப்ளோர் வந்து உங்களுக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. ஸோ இந்த பில்டிங் வந்து அமைஞ்சிருக்கிற காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உறுதி காணி. எந்த விதமான செகண்ட் ஓனரோ பார்ட்னர்ஷிப்போ எதுவுமே இல்லை, ஒரு சிங்கிள் ஓனர்கிட்ட காணப்படுது. உறுதி காணி. ஸோ உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தருவாங்க. ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடை நடந்து கொண்டு இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு கடை நடத்த போறீங்கன்னு சொன்னால் எம்சி அப்ரூவல் எல்லாம் எடுக்கிறது வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட அமைவிடம் வந்து உண்மையாகவே நம்மட ஏறாவூர் காட்டுப்பள்ளி வீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது. ஒரு நல்ல ஜங்ஷன், மக்காமடி ஜங்ஷனில் இப்படி ஒரு கடை வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. உண்மையாகவே ஒரு கடைக்கு வந்து முக்கியமான விஷயம் அதில் லொக்கேஷன் தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊருக்கு நடுவில், ஏறாவூருக்கு நடுவில் ஒரு ஜங்ஷனில் வந்து இந்த கடை வந்து சிட்டுவேட் ஆகிருக்கிறது வந்து நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து இங்கே ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம். இப்போ லொக்கேஷனை பொறுத்து தான் நம்ம பிஸ்னஸ் செய்கிறத பற்றி யோசிப்போம். ஸோ இந்த ஜங்ஷனில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்றாலுமே வந்து நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த பில்டிங் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பில்டிங் இருக்கும், கழிப்பற வசதிகள் வந்து இருக்காது. ஆனால் இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வசதி, கரண்ட் வசதி, கழிப்பற வசதி எல்லாமே ஒரே பில்டிங்கில் வந்து உங்களுக்கு காணப்படுது. நீங்கள் எந்த கடை வேணாலும் டிரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி நடத்தலாம். இன்னும் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளேயே ஏறாவூர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் போய் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடைக்கு மிக அருகாமையிலேயே வந்து ஒரு பள்ளி வாசலும் வந்து காணப்படுகிறது. நல்ல பிஸியான ரோட்டில் உங்களுக்கு ஒரு கடை வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறாவூருக்கு நடுவில் ஒரு ஜங்ஷனில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல அழகாக விளங்கும். ஸோ நேரே அங்கேருந்து ஒரு ரோட் வந்து செட்டியாக இந்த கடையில் ஏறும். அதே மாதிரி இவங்களோட இடது கை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீதி வந்து வரும். ஸோ தான் காட்டுப்பள்ளி வீதின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைக்கு அருகாமையிலேயும் வந்து ஒரு வீதி வந்து போகுது. மொத்தம் 3 வீதிகளுக்கு நடுவில் காணப்படுற ஒரு ஜங்ஷனில் இந்த கடை வந்து அமைஞ்சிருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட செகண்ட் ஃப்ளோரில் வந்து நீங்கள் இப்போ கீழுக்கு ஒரு ஃபோன் ஷாப்பை நடத்திட்டு மேலுக்கு ஒரு ஃபேமிலியாக தங்கியிருந்து இந்த கடையை ரன் பண்ண போறீங்கன்னு சொன்னாலும் ஒரு ஃபேமிலி தங்குறதுக்கான வசதியும் இருக்குது. அல்லது நீங்கள் ஒரு உடுப்பு கடை ஸ்டார்ட் பண்ணிட்டு மேலே ஸ்டோராக வைக்க போறீங்கன்னு சொன்னாலும் அதுக்கான வசதியும் வந்து இங்கே காணப்படுது. எந்தவித இடைத்தரகரும் இல்லாமல் நீங்கள் யார் வேணுமென்றான இந்த கடையை வேண்டி ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னு சொன்னால் டிரெக்டாக நீங்கள் ஓனரோட கதைச்சி பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு நீங்கள் இந்த கடையை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும்.